இன்னைக்கு நாங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட். கல்லூரி வளாகத்தில் சிறகடித்த ஒரு நாள் மாணவியர். கல்லூரி சென்று படிக்கும் வாய்ப்பை சூழ்நிலை காரணமாக இழந்த பெண்களுக்காக சேலம் தனியார் கல்லூரி நிர்வாகம் மேற்கொண்ட முயற்சி சுவாரஸ்யமாக அமைந்தது. என்ன அது, எங்கு நடந்தது, விளக்குகிறது இந்த தொகுப்பு. உற்சாக கொண்டாட்டம், கூட்டமாய் கும்மாலம் என கல்லூரி வாசலுக்குள் நுழைந்த இந்த பேருந்தில் இருந்து இறங்குபவர்கள் அனைவரும் ஒரு நாள் மாணவியர். சூழ்நிலை காரணமாக கல்லூரி வாழ்க்கை காணல் நீராகி போனவர்களின் ஏக்கங்களை அவர்களுடன் பழகியவர்கள் நன்கு அறிவர். அந்த ஏக்கத்தை போக்கும் விதமாக சேலம் அம்மாபேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரி நிர்வாகம் மேற்கொண்ட புது முயற்சிதான் இந்த மங்கையரின் மகிழ்வுக்கு காரணம். ஏஜ் 47 சார். எனக்கு 10th நான் மேரேஜ் பண்ணிட்டேங்க சார். எனக்கு அந்த படிக்கிற இது எனக்கு கிடைக்கல. ஹஸ்பண்ட் மூலியமாகவும் படிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறதே ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். எல்லாருமே கண்டிப்பாக படிக்கணுங்க சார். இப்போ நான் இங்கே என்ஜாய் பண்ணியிருக்கிறது இன்னைக்கு மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இருக்கிற எங்களுக்கு நாங்கள் லக்கிங் சார். மிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியுங்க சார். கல்லூரி வளாகத்தில் காலடி பதித்தவுடன் இவர்களின் மனச்சிறகுகள் வண்ணத்து பூச்சிகளாய் படபடத்து பறப்பதற்கு அவர்களின் புன்னகையே சான்று. காலேஜ் லைஃப்ன்றது ஒரு ஹெவன். வாழும்போதே அனுபவிக்கிற ஒரு சொர்க்கம். ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலோட கட் ஆகாமல் அப்படியே காலேஜோட கண்டினியூ பண்ணுற இன்னொரு விஷயம். புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நிறைய விஷயங்கள் அப்படியே நம்மளுக்கு சர்க்கிள் பெருசாகும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டா ரொம்ப சின்ன விஷயத்தில் நம்மளை போட்டு அழுத்திடுவாங்க. அதை மிஸ் பண்ணாமல் இருந்தோன்னா அதை விட பெரிய உலகத்தை பார்க்கலாம். மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சின்ன உலகம் தான் கன்ஃபார்ம். அதனால படிக்கணும், கண்டிப்பா படிக்கணும். இந்த சக்தி கைலாஷ் காலேஜ் எங்களுக்காக ஆஃபர் பண்ண இந்த 1 day ஸ்டூடெண்ட்ன்றது எங்களுக்கு வரோம். ஏன்னா நாங்கள் மிஸ் பண்ண எங்களுக்கு ஒரு லைஃப்பை 1 dayல திருப்பி கொடுக்க முடியுமா? எத்தனை வருஷம் மிஸ் பண்ணிட்டோம். 1 dayல திருப்பி கொடுக்க முடியும்னா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரையும் பாராட்டணும். நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். எங்களை வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து ரொம்ப சேஃபா உட்கார வச்சிருக்காங்க. கிளாஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்கு. மண்ணில் புதையும் வரை ஒவ்வொருவரின் மனதிலும் மாறாத பசுமைகளை கொண்ட நினைவுகள் என்றால் அது கல்லூரி பயின்ற நாட்களே என்பதே நிதர்சனம். ஏதோ ஒரு சூழலால் கல்லூரியில் கால் தடம் பதிக்க முடியாமல் போன தங்களுக்கு இந்த வாய்ப்பு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதாக கூறுகின்றனர் ஒரு நாள் மாணவியர். 21 வயது இளம்பெண் முதல் 62 வயது பேரிளம் பெண் வரை மாணவியராய் பங்கேற்ற இந்த நிகழ்வு அனைவருக்குமே புது அனுபவமாய் அமைந்தது. சந்தோஷம் மட்டுமின்றி வகுப்பறையில் மாணவியரோடு ஒன்றாக அமர்ந்து பாடம் படித்த ஒரு நாள் மாணவியரின் அனுபவம் இந்நாள் மாணவியருக்கு வாழ்க்கை பாடமாக அமையும் என்பது இந்த முயற்சியின் நோக்கம் என்கின்றனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள். கிடைத்த வாய்ப்பு ஒரு நாள் மட்டுமே என்றாலும் இந்த நாள் இவர்களின் வாழ்வில் மறையாத தடம் பதிக்கும் என்பதே உண்மை. ஆக்சுவலி ஒரு விஷயம் கிடைக்கலனா தான் அந்த மதிப்பு நமக்கு தெரியும். இப்போ இவங்க ஒரு நாள் மாணவியா வரும்போது தான் கல்லூரி வாழ்க்கையோட மகித்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட் இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா இந்த ஒரு நாளைக்காக நம்ம ஏக்கப்படுவோங்கிற ஒரு ஆள் மனசுல ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். எங்கள்கிட்ட படிக்கிற மாணவிகள்கிட்டையோ இல்லை இனிமேட்டு படிக்கணும்னு நினைக்கிற மாணவிகளோ படிக்கிற வயசுலேயே படிக்கணுங்கிற ஆள் மனசில் நம்ம ஒரு விதையை விதைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏக்கம் எப்படி தெரியுதுன்னா, நாங்கள் காலேஜில் இது நடந்ததுமா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்வமாக அதை கேட்பாங்க. அப்போ நமக்கு தோணும், ஐயோ அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் அவங்க பார்க்காம விட்டுட்டாங்களோ, இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்குங்கிற யோசனையில் தான் இந்த நிகழ்வே நடந்தது. இந்த நிகழ்வு இவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ இதை நாங்கள் பார்த்துட்ருக்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் இங்கே ஆனந்த கண்ணீர்லாம் விடும்போது நிஜமாவே நம்ம கல்லூரி மூலமாக நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு நிறைவேறாதுன்னு நினச்ச கனவை நிறைவேற்றுற மாதிரியே இருக்குது. ஸோ இந்த நியூ இயரில் தான் இது ஆகணும்னு இருக்குது. இந்த 2025 ஏதோ ஒரு கனவு அவங்களுக்கு பழிச்சிருக்கு. இனிமேட்டு அவங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்.